ஐயோ என்னால மறக்க முடியாது ஐயா. அவதான் என்ன கிருஷ்ணாவை ஏற்படுத்தின. எத்தனை அந்தியது 20 நாள் என் அக்காவை விட்டு. ஐயோ களைச்சி விழுந்து வந்து இதுல இருக்க முன்ன சாப்பாடு போட்டு கொண்டு வருவோம். பார்த்துட்டு வந்த அடுத்த நாள் நந்தாக்கா போட்டு. ஐயோ இந்த கை முறிஞ்சுது ஐயா. ஐயோ கடவுளே, அங்களுக்கு நடந்த சோதனை என்னடா பண்ண கடவுளே. நீ செஞ்சு போட்டு அங்க போய் கிடங்க அமெரிக்கால. அங்க போய் கிடந்து வெள்ள கார்த்தியோட படத்தில் போட்டு வந்துக்கிறேன். அப்படியே வந்துட்டேன். வந்தா சரி வந்து இவன் வீட்டை இறங்கி போட்டு நிக்கிறேன் பக்கத்துல குடுது சரி இருக்காரு அண்டே தப்பினா இல்லாடி சரி அண்டி போயிருக்கல. உங்கள்கிட்ட மாட்டினாரா டீச்சர் பதவி வேண்டி இல்லாட்டி யார் டீச்சரா இருந்தீங்க? இங்கிலீஷ் டீச்சரா இருந்தீங்க. தெரியாமல் மாட்டுப்பட்டேன். சொல்லி டீச்சர் ஆனவனா சரியா அவன் வடிவு செய்தான். சரி வாயை பொத்தி கொண்டிரு. என்ன நாங்கள் போய் அங்கே ரங்கையில் ஆட்டோவை வச்சு படம் எடுக்கிறோம். அவங்கள யாருடா பாடினவங்க நல்லா? ஓ நல்லா பாடினாங்கண்ணே. முந்த நாள் அம்மா நான் ஓடித்திருந்தேன். முன்னுக்கு ஒரு வாகனம் பிற புறாக்கி அடிச்சுட்டோம். பைக்கை கொண்டு அடிச்சு உடச்சி இங்கே பாரு எல்லாம் நுழைஞ்சி போய் காலம் கூடாது பிள்ளைகளுக்கு. இந்த பிள்ளை எங்கே என்றாலும் தலையடி இல்லாமல் அவன் இருக்கவன். ஏன் அவன் கல்யாணம் கட்டுறாங்க? அவனால நீங்கள் 2 பேரும் பிடிக்க இருக்கீங்க. அவருக்கால வந்த பிறகு ஆளை பிடிச்சிட்டு வாரேன். இங்கே நான் முதலாக இங்கே அழுத்துவார். ஒரு முடிவு கொண்டு எடுக்கணும் இதுக்கு. ஏன்னா காலம் போகுது, நீ விளையாட்டு இல்லை. 30 வயசாச்சு. நேசன் என்ன கேட்ட? வீடியோ எடுக்க வியாழ உண்டு. நான் சொன்னேன் என்று ஐயா கடைசி வர கிருஷ்ணாவை தவிர வேறு யாரையும் எடுக்க விட மாட்டேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்போ அதைக்கலாம் கொஞ்சம் போகிற ஆள் பூசிட்டு நிற்காரு எதுவும். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அந்த ஓட்டருக்கா காட்டும். தொட்டிலடி ஒழுங்கை என்னடா ஓட்டை காட்டிட்டு வாரது கடையெல்லாம் கெட்ட மாதிரி யோசிப்பீங்க. மேலே அந்த எனக்கு இப்போ கண்ணாடியில் முகம் பார்க்காட்டி எனக்கே விளங்குது. அந்த முகத்தில் ஒரு என்ன சொல்கிற ஒரு டயர்ட்னஸ், ஒரு வாட்டம் ஒன்று தெரியுது. அதெல்லாம் டக்காண்டு இப்போ போட்டை காட்டுங்கன்னு சொல்லி இங்கே கண்ணாடியை போட்டுட்டேன். அப்போ எங்கே நிற்கிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டிலடியில் நிற்கிறோம். தொட்டிலடியில் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லவே தேவையில்லை. எங்களோட வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் கட்டாயம் வந்து தெரிஞ்சிருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால் தொட்டிலடி வந்து ஒரு எங்களோட சேனல் மூலம் ஒரு பெயர் பெற்ற ஒரு இடம் என்று சொல்லலாம். காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய அம்மா அங்கிள் 2 பேருமே இருக்கக்கூடிய இடம். அவங்கள வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச ஆக்கலன்னு சொல்லலாம். என்ன சொல்கிற அவங்களுக்கான ஒரு தனி ஒரு ரசிகர் பட்டாளம்னு சொல்லலாம். வெளிநாடுகளில் வந்து உண்மையிலே வந்து நாங்களும் அவங்களும் வந்து அம்மா அப்பாவாக தான் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து வெளிநாடுகள்லேருந்து இங்கே இலங்கைக்கு வர டைமில் கூட நிறைய பேர் வந்து அம்மாவையும் அங்களையும் வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. நான் வந்து அறிஞ்சிருக்கேன்னு அதே மாதிரி வந்து பார்த்துருக்குறேன். அந்த வகையில் வந்து சந்தோஷம். உண்மையிலே வந்து தொட்டிலடி அம்மா அப்பான்னு சொன்னால் என்ன சொல்கிறது, வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்காரர்ன்ற விட இளம் பிள்ளைகளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயமே கூட இப்படி ஒரு என்ன சொல்கிறேன், அவங்களோட அந்த கப்புள்ஸ் வந்து சரியான மாதிரி க்யூட்டான ஒரு கப்புள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் அப்படி அவங்களோட அந்த ஒவ்வொரு நடத்தைகளுமே வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவங்க வந்து அந்த சண்டை பிடிக்கும் போது கூட பார்க்கும்போது அது ஒரு
அவங்க சண்டை பிடிக்கும்போது நம்ம ஒரு சிரிப்போட பார்க்கக்கூடிய மாதிரி அவங்களோட அந்த சண்டை கூட வந்து கவர்ந்துருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால் அவட அந்த திட்டு, அதே மாதிரி அந்த அங்கிள்ற அந்த ஆக்ஷன் எல்லாமே வந்து பார்க்கும்போது பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எங்களுக்குமே வந்து அம்மாக்கள்கிட்ட வந்து வரும்போது வந்து எங்கள் அறியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த இருக்கக்கூடிய ஒரு 3/4 மணித்தியாலமோ 1 மணித்தியாலத்துக்குள்ளே வந்து எங்களை அறியாத ஒரு சந்தோஷம் உண்டு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு தான் போவோம். அதை விட வந்து எங்களை பார்க்கும்போது வந்து அம்மா வந்து எப்படியான ஒரு சந்தோஷம் அவங்களோட ஒரு மனநிலைமையில் வருதுன்றதே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அம்மா அங்கிள். அதே டைம் வந்து நானும் அக்கினியும் இன்றைய தினம் போகிறோம்ன்றது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அண்ணா இல்லை தானே, அதால் வந்து அண்ணா இல்லாமல் நாங்கள் 2 பேரும் போகிறதும் வந்து அவங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு அப்செட்டாக இருக்கும். இருந்தாலும் நாங்கள் இப்போ வந்து போயிட்டு நிறைய நாளைக்கு அப்புறம் நாங்களுமே வந்து போகிறோம். போயிட்டு என்ன மாதிரி அம்மாக்கள நிலைமைகள் இருக்குது, என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிற அம்மா அங்கிளாக்கள் வந்து நேற்றைய தினமும் எனக்கு வந்து 2 தடவை கால் பண்ணியிருக்காங்க. நான் அந்த டைம் வந்து உண்மையிலே வந்து ஃபோன் பார்க்கல, பிறகுதான் வந்து பார்த்தேன் கால் வந்துருந்து எடுக்கணும்னு நினச்சிட்டு நான் எடுக்கலை. இப்போ இங்கே வாரான்னு சொல்ல தான் நான் காலையில் ஞாபகம் வந்து ஐயோ நேற்று மிஸ் கால் பார்த்தேன் நான் சொல்லிவிட்டு. அப்போ வந்து இப்போ காலையில் அப்போ பார்த்துட்டு எடுப்போம்னு யோசிச்சேன். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம நேரே போகிறேன் தானே, போயிட்டு நேரடியாக கதைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ கால் பண்ணி கூட கதைக்கலை. நான் வந்து மட்டக்களப்பில் நிற்கும்போது அம்மா அங்கிளாக்கள் நம்ம வந்து எடுத்து கதைச்சவங்க. காரணம் என்னென்னு சொன்னால் எங்களோட அப்பம்மாட அந்த செத்த வீட்டு செய்தி வந்து அவர்கள் அறிஞ்சிருக்காங்க. நேசன் மூலம் அறிஞ்சு அவங்க வந்து அந்த டைமில் வந்து எடுத்து காய்ச்சிருந்தாங்க. என்ன பூ என்ன மாதிரி செத்தன்னு சொல்லி அறிஞ்சேன். அதே டைம் வந்து அவங்களோட யாரோ வந்து செத்தாமன்னு சொல்லி அம்மா வந்து காய்ச்சிருந்தா. சரியா கவலைப்பட்டு சொல்லியிருந்தான், கவனம் நின்றுட்டு வாப்பு, அதே மாதிரி மழை காலங்கள் கவனமாக இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களோட அந்த அவங்களால ஒரு ஆறுதல் வந்து சொல்லிவிட்டு கட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நிறைய இடத்துலேருந்து கதைச்சு கொள்ளாமல் நாங்கள் இப்போ வந்து வளமையான ரோடுக்கிற எல்லாம் பக்கத்துலேயே நிற்கிறோம். நாங்கள் வந்து கிட்ட போயிட்டு என்னென்ன மாதிரியான நிலைமையில் வந்து ஆட்கள் இருக்கிறாங்க கதையை மாதிரி வந்து நாங்கள் அவங்களோட மாத காசுமே வந்து கொடுக்கணும் கட்டாயம். அப்போ அண்ணாவும் சொல்லியிருந்தார் அவருக்கு அவனுக்கு கொடுக்க சொல்லி, அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ அம்மாக்கள்கிட்ட போயிட்டு நேரடியாக என்னென்ன செய்கிறாங்க அப்படியான சில விஷயங்களை வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளால் அம்மாக்கள்கிட்ட போவோம். ஓகே, இப்போ அம்மாக்கள்கிட்ட பக்கத்து ஒழுங்கையிலே தான் நாங்கள் வந்து இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்டு நின்று நாங்கள் என்ன சொன்னால் அங்கே போயிட்டு வர கொஞ்சம் தூரம் பண்ணுறால பக்கத்துலேயே நின்று காய்ச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இடத்துலேயே நின்று காய்ச்சிட்டு நின்று இப்போ போகிற டைம் நான் நினைக்கிறேன் நாங்கள் நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லைன்ட்டு சொன்னால் ஒரு ஆள் மாவரத்துக்கு கீழையும் ஒரு ஆள் வந்து படுத்தும் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். எப்போ வந்தாலும் அதே மாதிரியான ஒரு இதில் வந்து ஆக்கள் இருப்பாங்க கட்டாயம். ஒரு ஆள் கட்டிலில் காலுக்கு மேலே காலை தூக்கி போட்டுட்டு இருக்கும், அம்மா வந்து படுத்துட்டு இருப்பா. அப்படி வந்து அவங்க 2 பேர் வாழ்க்கையும் வந்து ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து ஓடிட்டே இருக்குது. பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பாரு. இதுக்குள்ளால் காட்டு அகல் இருக்கிற கதை சத்தம் தான் ஃபோன் கதைக்கிறான் மனுஷன். கடுஞ்சண்டோண்டு போகலையா? கடுஞ்சண்டோண்டு போகல வாமனகம் இல்லைன்னு. ஓ வாங்கோ வாங்கோ ராசாத்தி நீ வாழணும். இன்னுமெல்லாம் சத்தம் கேட்கு, இன்னும் ஆக்கள் சத்தம்லாம் கேட்குற மாதிரி. நான் இப்போ சொல்லித்தான் வந்து நான் நேற்று இவன் காய்க்கோடா அவங்களோட இவன் காய்க்கோடா அம்மாட இவன் தான் சொன்னோன் ஆள் கோல் அடிச்சா கதைக்க ஆள் எனக்கு நீங்க எப்ப பாருங்க காணில வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும் எடுத்தா அங்க நீங்க அம்மா மாட்ட செத்த பிள்ளைண்டு அப்ப அன்றைக்கு எடுத்தீங்க பேருந்து நான் எடுக்க போகுது இங்கெல்லாம் போகுது வாரம் வாரம் தான் இந்த நம்பர் தான் அதுக்கு தான் நீ எடுத்து சொல்ல ஐயா எப்படி சுகம் பண்ணி வைக்கிறேன் ஆசைப்படுறேன் மழை தண்ணி கூடத்துல எரியும் நடந்து போச்சு ஐயா. ஆட்டோ ஐயோ அவதான் என்ன கிருஷ்ணாவை ஏற்படுத்தின.
இன்னும் ஐயோ இன்றைக்கு ஆட்டோக்கார் ஓ அவனுக்கு தாங்க முடியாத இந்த நந்தாக்கா செஞ்சது. ஐயோ என்னப்பா விடத்துல இருங்க ஏண்டா அம்மா அறிக்கையிடம் அங்கிள் வாங்க விடத்து வாங்க. ஐயோ கிருஷ்ணா அங்கே இருந்தாலும் உடனே எனக்கு அறிவிப்பா. இப்போ வசந்தி தான் சொன்னா அமெரிக்காவில் நிற்கிறான். ஓ கிருஷ்ணான் ஓ சவுதா அப்போ என்ன நடந்த அந்த அம்மாவுக்கு? ஐயோ நான் உங்கள் பிறந்த நாளுக்கு வந்தவല്ലോ ஓ வந்த வரைக்கும் அவளுக்கு வருத்தண்டா. ஓ அப்போ தெல்லிப்படை ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி ஏழாதண்டு தெல்லிப்படையில் கொண்டு வச்சுருந்தேன். ஓ தெல்லிப்படையில் அப்போ ஓ அப்போ அளவட்டியில் இருக்க பெரிய ஆஸ்பத்திரியால் இருக்க ஓ ராஜியை வர சொல்லுன்னு சொன்னேன். ஆ இன்னும் நான் அவன் ஆட்டோ பிடிச்சி கொண்டு போய் ம் பார்த்துட்டு வந்தேன். ம் பார்த்துட்டு வந்த அடுத்த நாள் ம் 6 மணிக்கு செல்வராசான்னு எடுத்து நந்தாக்கா போட்டேன். ஐயோ இந்த கை முறிஞ்சு ஐயா. அவதான் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டு. ஐயோ இந்த அவதான் எனக்கு என்னண்டான சொல்லுவேன். கிருஷ்ணா காசு கொண்டு தந்தாலும் வேண்டி வைப்பா. ம் ஐயோ இன்றைக்கு போட்டு இன்றைக்கு எத்தனை அந்தியது இந்த 20 20 நாள் என் அக்காவை விட்டு. ஐயோ ஐயோ என்னால் மறக்க முடியாது ஐயா. இப்போ காலாவெள்ளவே காட்டும் கொடுத்துட்டு வந்தேன். ஐயோ கிருஷ்ணா வந்தவனே வருவான். ராஜி நகைகளை யாருக்கும் கொடுத்துடாத. ஐயோ இப்படி என்ன புத்தி சொல்லி வச்சிருந்தவன். நான் முன்னுக்கு போவேன் என் அக்கா பாப்பலன்னு இருந்தேன். சரி இந்த புள்ளி அங்கே அக்னி இந்த மோனம் இப்போ நீங்கள் சொன்னப்போ ஆப்பிரிக்காலண்டு அப்புறம் திருப்பி கேட்க அது சரி என்ன கவி செல்லுமா அடிச்சே நீ. ஓ நான் இப்போ வீடியோலையும் சொல்லி தான் வந்தேன். ஆள்ற மிஸ் கால் வந்து நேற்று 2 தரம் வந்து கிடந்துடாப்பா. நான் அப்போ நிற்கல சரியோ. நீ சொன்னா அம்மா மட்டும் இதில் நிற்கிறேன் அதான் கேட்பேன். இல்லை அது சரி நான் வந்துட்டு தானே அம்மா அதே நாள் தானே அம்மா விட்டு நிற்கிறேன் அதே நாள் தானே என்ன இல்லை இல்லை எங்கட அப்பமா செத்த 1ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ 30 சரியில்லை. ஓ அப்படித்தான். அக்கா போகணும் 24 கிருஷ்ணாண்ட பிறந்த நாளுக்கு போனாங்க. வந்தாங்க. ஓ போயிடல அப்போ வேண்டிய அம்மா எல்லாம் அங்கேயெல்லாம் நின்றவன். ஓ இல்லை இல்லை சந்தோஷம் தான் இருந்தது. அது சரி ஒரு புள்ளி ஒன்று ஏஜி ஆஃபீஸுக்கு முன்னால் வந்தது. உங்களோட வீட்டில் நான் இது கேட்க பார்த்த ஞாபகம் இருக்குது புள்ளியை. அப்போ அந்த புள்ளை கேட்டுச்சு அம்மா சுகமாக இருக்கொண்டு கேட்டா. அந்த சிவப்பு மில்லிய புள்ள பாவாடை சேர்த்தியோட ஏஜி ஆஃபீஸர் சங்கானில் ஐயாண்டு கூப்பிடுச்சு. ஓ பிள்ளை என்ன பிள்ளைன்னு கேட்டேன். ஐயா நான் வீடியோவில் ஒன்று கண்டனா அவங்க கேட்டு கேட்டேன். என்ன வந்த நீங்கள் சரியாண்டு இருக்கு கவிதாசன் அம்மம்மா சேர்த்து அப்படி சொன்னா. நான் தெரியும் பிள்ளை எனக்கு நீ எங்கே பிள்ளை இருக்கேன்னு கேட்டேன். சொல்ல விட கிருஷ்ணா இந்த வீடியோ நினைக்கிறீங்களோ ஓம் பிள்ளை நானும் அப்பா கேட்க ஓமன்னு சொல்ல அம்மம்மன் நடக்கிறாவோ இருக்கிறான்னு கேட்டது ஓவ. அப்போ அடுத்த காலமாக சொன்னேன் நான் வந்து பிள்ளை எங்கே சொன்னேன் நான் எங்கே நான் அப்போ நீங்கள் எங்கே பிள்ளை நான் பண்ண. நீங்கள் சில நேரம் கோட்ஸில் ஆண்டி பேர் யாருன்னு ஞாபகம் இருக்கணும். கோட்ஸுக்கு ஒரு அந்த அவ பண்டத்தில் இருக்கிறா பாவாடை சாப்பிட்டு பிள்ளை பண்டத்தரப்பில் இருக்கிறோம் பண்டத்தில் சொன்னான். நீங்கள் கிருஷ்ணா எனக்கு அன்றைக்கு நீங்கள் பின்னுக்கு முன்னுக்கு நடந்துவோ அந்த வீடியோ துண்ணொண்டு வாட்ஸ்அப்பில் வந்து கிடந்தது. நீங்கள் நடந்து போகிறேன் அவள் வந்து வீடியோ துண்ணொன்று எடுத்து எனக்கு அனுப்பிடுது. ஓ பண்டத்தில் இருக்கிற பிள்ளை ஓ அங்கே அங்கேல எனக்கு பண்டத்தரப்பு இதுக்குள்ள தானே எனக்கு ஊர் சரியா தெரியல. எனக்கு சொன்னவங்க அப்படி நீங்கள் போகிறேலாம் ஏதோ நிவாரணத்துக்கு பதிஞ்சிட்டு போகிறீங்களோ நிவாரணத்துக்கு ஏதோ பதிஞ்சிட்டு போகிறீங்களோ பதிய வர சொன்னவங்க. சரி அப்போதான் இந்த பிள்ளைங்க அப்போ என்ன கண்டு சிரிக்கிறேன் இந்த பிள்ளையும் சிரிக்கணும் சிரிக்க பிள்ளை இங்கே என்ன இது வேர்ல்டு ஃபேமஸ் அப்பா நீங்கள் எல்லாரும் தெரியும் ஐயா வேர்ல்டு முழுக்க ஃபேமஸ். ஐயா நாங்கள் வீடியோவில் பார்க்கணும்னா நான் அந்த பிள்ளை நீ எங்கே இருக்கு பண்டது கிருஷ்ணா விட்ட வந்த நீங்கள் இல்லோ என்னது வந்தா வீட்டு ஓ எந்த மேண்ட விட்டியோ நானும் அம்மா அம்மா அப்போ தான் அம்மா நடக்கிறாவோ
அது பிறகு கவியை தெரியுமோ ம் கவிதை இந்த அவனும் தான் பட் இவரை கேட்கல ம் அக்கிலே கேட்கல கவியை கேட்டது அவங்களுக்கு தெரியும் தானே அவங்களுக்கு ஒன்றா தெரியும் தானே ஒன்றா திரியறண்டா எல்லாரும் தெரியும் தானே உங்களே கூட போயிட்டு ஆ இப்போ கண்டு ஒரு 3 4 நாள் வர சொல்லி என்ன குடும்ப காட்டை கொண்டு போய் சொல்லி சொன்னவே அது கொண்டு போய் பைய போனான் சரி சரி அப்ப சந்தோஷம் அப்படி உங்களை ஆக்களை கண்டு கதைக்கிறவளோ சந்தோஷம் அதுவும் தெரிய ஆக்கள் கண்டு கதைக்கும் போது அவ்வளோ சந்தோஷம் அதுல யோசிச்சு பாருங்க என்ற பிள்ளையாலதான் அதெல்லாம் சரி கேட்க அதான் சரி ஆக்கினி நேசன் கேட்டவன் இல்ல ஒவ்வொரு ஆளா கதைக்கும் அதை கவிதை நீ உண்ட டெலிஃபோன் நம்பர் தான் ரைட் ஒரு சிக்கலும் இல்லை வாங்க நீ பதியால போட்ட வாங்க ஒரு சிக்கல் போகக்கூடாது நான் ஆன்சர் பண்ணுறேன் தானே நேற்று உங்களோட மிஸ்கால் வந்து பார்த்தனா கிடந்தது அதுக்குள்ளே வீட்டு ஏதோ ஒரு வேலை வந்துட்டு நான் போனேன் இப்போ தொட்டிலடி போனேன்னா காலையில் நேற்று மிஸ்கால் அடிச்சிருந்தா அப்போ இருந்தாலும் எடுக்கலான்ட்டு ஓட்டு ஜோதிச்சேன் சரி இப்போ போதானே போகிறோம் பிரேயன் அடிப்பாரண்டு ஓட்டு அப்படியே வந்துட்டு கவியும் எடுக்கிறேன் அக்கின நம்பர் கூட நேசன் என்ன கேட்ட வீடியோ எடுக்கப்படி விஜயலோண்டு நான் சொன்னேன் என் ஐயா கடைசி வரைக்கும் கிருஷ்ணாவை தவிர வேறு யாரையும் எடுக்க விட மாட்டேன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரே முடி வேற எந்த ஒரு ஆக்களும் எந்த பிள்ளைய முந்த நாள் நான் சொன்னேன் நீ கிருஷ்ணாவை கேள் அவன் என்ன சொல்றானோ போ என்று சொல்லி விட்டுட்டேன் என் ஆட்சி எனக்கு வேண்டாம் எனக்கு அவன் ஒரு தான் 5 ரூபா வந்தாலும் எனக்கு 5 லட்சம் சரியோ என் கிருஷ்ணாவை வெறுக்கவே மாட்டேன் அதுதானே அப்படி வந்து சிக்கல் பாடெல்லாம் கிடக்கு என்ன சிக்கல் வந்தாலும் 1000 பேர் என்ன நிற்க குவிச்சாலும் சரி வராது எந்த இப்போ கதையை கேட்டான் நேசன் இப்ப கதைக்கலாம் கொஞ்சம் போற ஆள் பூசிட்டு நிக்காரு என்ன என்ன ஆளே பூசிட்டு நிக்காரு சரி நான் சும்மா நான் பகடி இல்லை அம்மாவோட காய்ச்சிட்டு வரேன் சில விஷயம் நீங்க அங்க ஆச்சா விளங்கால எல்லாம் விளங்கால அப்படியே இருங்க சொல்றேன் நான் ரைட் அப்படியே இருக்கும் இங்க அம்மா இப்ப என்னண்டா முதல் நேசன் உங்களுக்கு தெரியும் தானே செவ்வா வள்ளியண்டா ஆள் பரத்துறையெல்லாம் நிற்கும் நேற்று வேற இல்லை நேற்றோ எப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் காண கிடைக்கல ஐயோ காண கிடைக்கிறதில்ல எங்களுக்கு நடுகளும் எடுப்பார் இப்போ எடுக்கிறதும் இல்லை இன்னைக்கு தேவாக்கு எடுத்தேன் அவன் எடுத்தவன் அப்ப நான் கேட்டேன் இப்படி நேசன் என்ன மாடிங்க பழகி நேற்று வந்தவன் பழகோ அப்ப வந்தவன் நான் சொல்கிறேன் இப்படி அம்மாக்கள் எடுக்க இல்லையென்று கேட்டது ஏன் என்ன நடந்தேன் காலமே எடுத்தான் சந்தைக்கு நிற்கிறேன் ஏன் நேற்று எடுக்க இல்லை எனக்கு என்ன வீடியோ பிள்ளையோ என்னவோ அது திருத்தி பார்த்து கொண்டு இருந்தேன் நான் அதான் எடுக்க இல்லைன்ட்டேன் பாருங்க உண்மையா வீடியோ கொண்டு ஒரு ஆட்டை கொடுக்குறாரு அவரே தெரிய ஒரு ஆட்டை கொடுக்குறாரு அவர் எடிட் பண்ணி சொந்தக்காரப்படியே நாரையும் எங்கிட்டா சொன்னேன் என்ன ஒரு செஞ்சேன் நாங்கள் எங்கடாப்பா நாங்கள் இந்த இதெல்லாம் இங்கே பார்க்குறேன் நேஷன்னைக்கு வீடியோ இங்கே எடிட் பண்ணி போடுறேன் அது சரி வராதோ அதோட அவர் இருக்கிற பண்டத்தரிப்பு நாங்கள் இருக்கிற பருத்துரை எங்கே கொண்டு தருவார் இங்கே நாங்கள் எடிட் பண்ணுறோம் அது நடக்க காரியம் இல்லை அப்போ சரி அம்மா நான் சொன்னேன் என்ன செய்தாலும் நீ கிருஷ்ணாவை கேட்காமல் ஒன்றும் செய்யக்கூடாது உண்மையான அவன் தான் கடவுள் அதான் அவன் தான் கடவுள் உன்னை காப்பாற்றின கடவுள் கிருஷ்ணா சொன்னீங்களா அதை ஓ அவனை தவிர வேறு யாரையும் கேட்டு ஒன்றும் செய்யாத அவன் ஓமன்று சொன்னால் என்னாலும் செய் இதுதான் என்னால் சொல்ல முடியும் விலகம் கொடுத்தீங்களா ஓ நான் சொல்கிறேன் ஆனால் தெரிஞ்சு தெரியாமல் தேவையற்ற கதைகள் ஒன்றும் கதைச்சு போடாத வீடியோவிலும் கதைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருமல்லோ எல்லாம் படிவாக சொன்ன நீ எந்த மாதிரி நான் தெரியா எந்த பிள்ளை எங்கே என்றாலும் தலையடி இல்லாமல் அவன் இருக்கவன் ஏன் அவன் கல்யாணம் கட்டுறான் இல்லை அவனால நீங்கள் 2 பேரும் அப்படியே இருக்கீங்க அதுதான் இனி சரி வராது எப்படி இருந்து ஆள் இப்போ வெளிநாடால் ஆப்பிரிக்காவில் வந்த பிறகு
ஆளை பிடிச்சிட்டு வாரேன் இங்கே நான் முதலாக இங்கே அழுத்துவார் ஒரு முடிவு கொண்டு எடுக்கணும் இதுக்கு ஏன்டா காலம் போகுது என்னடா அந்தந்த வயசு காலம் போகுது நீ விளையாட்டு இல்லை 30 வயசாச்சு எங்கன்னா 60 வயசுக்கு கல்யாணம் கட்டி இப்போ இந்த அவற்ற பிள்ளைகள் இந்த வாரிசுகள் எங்கே வாடுறது அதுதான் அதுதான் இங்கே நாங்கள் படும் பாடு அதுதான் காலம் கிடக்கக்கூடாது ஐயா 25 வயசுக்கு மேலே பொம்பளைக்கு வரக்கூடாது என்ன பழக்கம் அவனுக்கு அன்றைக்கும் பிறந்த நாளுக்கு சொல்லி போட்டு வந்தேன் அடுத்த வருஷம் பிறந்த நாள் கொண்டாட நாங்கள் இருந்தா சரி இல்லையண்டா பிள்ளை இருந்தாயும் புருஷனுமா கொண்டாட வேணுமென்று சொல்லி போட்டு வந்தேன் அதானே இப்போ நீ செய் என்னவன் செய் இப்படியே காலத்தை கடத்தி கொண்டு இருக்காது அப்போ என்ன மாதிரி போகுது நீங்கள் ஓகே இருக்கலானே ஓகே இருக்கலானே இந்த பிள்ளைன்ற புண்ணியத்தில் நான் நல்லா தான் இருக்கிறேன் நல்லா காசு கட்டுவோம் அது சரி ஓ அப்போ மற்ற இது மலையிலலாம் என்ன மயஞ்சால மழை நெருப்பு என்ன நீங்கள் நான் மட்டாவில் பண்ணி எவ்வளோ அடுத்து காய்ச்சல் இருக்கா 2 பேரும் அண்டையெல்லாம் மழை என்ன சரியான ஓ அப்போ மாட இது டைமில் நந்தாக்கா விட்ட போட்டு வந்து கதைச்சேன் ஓ அந்த டைமில் ஆக்கள் எடுத்து காய்ச்சி இதையும் சொல்லி ஆகல் சரியா கவலைப்பட்டு வீடியோ பார்த்துருப்பாங்க என்னத்தில் ஒரு டிக்டாக்ல எல்லாம் போட்டவே தங்கச்சி மேலே அக்கா மேலே சமய மேலே ஒளியால ஓ அது லைவ்களில் போட்டிருப்பாங்க ஏன்னா ஒரு கையிழந்த மாதிரி இருந்துட்டு விக்கி பார்த்தவனா விக்கி பார்த்தவனா அப்போ விக்கி பார்த்தவரைக்கால் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இது இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ உங்களோட அந்த அந்த அன்பு பாசன் நேர்மன்ற வந்து இது வந்து இதுலேயே வந்து விளங்குதுண்ணே ஏன்னு சொன்னால் உங்களோட வந்து நல்ல அந்யோன்யமாக நெருக்கமாக பழகணும் ஒரு ஆள் அதோட நாங்கள் வாரத்துக்கும் அவள் தான் காரணமோ அப்படியோ நந்தாக்காதான் ஐயோ கிருஷ்ணா அளவட்டியில் நிற்கிறான் ஐயோ கீரி மேலையில் நிற்கிறான் எடு ராஜி நம்பருக்கு எடு எடு இந்த ராசாத்துக்கு என்ன வாழை வச்சு போட்டு அப்போ வந்து வாருங்க இப்போ நாங்கள் இங்கே வாரத்துக்குமே காரணமாக இருந்த வந்து அந்த இறந்து போன அந்த அம்மா அந்த ஒரு அன்பு பாசம் இது வந்து என்னால சாயக்கே மறக்க முடியாது ஐயோ களைச்சி விழுந்து வந்து இதில் இருக்க முன்ன சாப்பாடு போட்டு கொண்டு வருவேன் அதான் அதான் ஐயோ இந்த நந்தாக்கா நீ எந்த பிறப்பு காணப்போ ஒரு அண்டி சொன்னா மாமன் கிருஷ்ணா வந்து சவுத் ஆப்பிரிக்கா நிற்கிறார் கவலைப்படாத வரும் இல்லை 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 ஐயோ வசந்தி சொன்னது வசந்தியை விட அவ சொன்னா ராணி ராணி சொன்ன எத்தனை வயசு அவருக்கு 60 வயது என்ன விட எந்த வயசு தான் அவளுக்கு என்ன ராணிக்கு ராணியெல்லாம் நந்தாக்கா நந்தா 62 வயசு 62 சரி அது நீ என்ன செய்யற அது என்ன செய்யற ஐயா அதான் அது நீ முடிஞ்ச கதை அதை நீ கழிச்சு ஒன்றும் நடக்க போற இல்லை அம்மாவோட ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும் நம்மளும் வேண்டிக் கொள்வோம் சரியா மற்றும்படி வேற நீ அதை நினைச்சிட்டு நம்ம வந்து கவலைப்பட்டு இருக்கிறால இந்த இதுவும் வர போறது இல்லை நல்லபடியா அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இது செய்யும் ஐயோ அங்க இருந்திருந்தா சாப்பாடு வந்தா கோப்பை விட கொடுக்க இல்லை 10 மணி என்றாலும் ஓடிக்கே இருப்பா லைட்டையும் கொண்டு ராஜி கிருஷ்ணா அங்கே நிற்கிறானாம எடுத்துப்பார் அப்போ வந்து நம்ம எந்த கதைக்குள்ள போனாலுமே காதில் யாழ்ப்பாணத்தில் கலட்டினா ஐயா தோடு அவன் தோடு தான் அவடு தானே அவன் யோசிச்சு பாருங்க நம்ம இப்போ இன்னொரு கதைக்க போனாலுமே அவங்களோட அந்த மைண்ட் ஃபுல்லாகவே வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த அம்மா தானேன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு ஹெல்ப்பாகவும் அதே மாதிரி அவ்வளோ ஒரு அன்பு பாசமாகவும் இருந்ததுன்றால வந்து அவங்களோட அந்த மைண்ட் ஃபுல்லாக வந்து அந்த ஒரு சிந்தனைக்கு இருக்கிறால எங்களுக்கு வேறு விஷயத்த காய்ச்சி கொள்ளலாம் அன்பை பிடிக்கவே முடியாது வைக்கக்கூட வச்சாது வீடு அதுதானே நல்லாக்காண்ட படம் மாதிரி கொடி அந்த நோட்டீஸ் கொடுத்து காட்டு இந்த
பிரச்சனை இல்லை அது பார்ப்போம் நம்ம பிரச்சனை இல்லை யாழ்ப்பாணம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தாங்க காலம் என்னது அந்த அடிக்கோ அந்த காட்டு அடிச்சு கொடுத்தோ அப்போ ஒரு அந்த அடி 32 கீழ் மாதிரி 2ஆம் தேதி சாப்பாடு அப்போ எங்கள் அப்பா மாடவும் 1ஆம் தேதிடாப்பா ஓ அந்த துண்டுக்குலாம் அவன் 2 பேரும் ஒன்றடிச்சா போயிருப்பீங்க எங்கே அன்றைக்கு ஏகாதசி கார்த்திகை திங்கள் நல்ல ம் சரியம்மா அது பிரச்சனை இல்லை நல்லபடியாக அவங்களோட ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லி நம்மளும் வேண்டிக் கொள்வோம் அப்போ வந்து உங்களுக்கு மாத காசு எப்போ சாரது ஒரு காசு சாரது 25 ஓ 25 போடுறாது சரி 23ஆம் தேதி அதில் அவன் இப்போ கொண்டு வந்து தருவா சொல்ல விடுறா இல்லை 25 ஒரு காசு மற்றது கியூபா காசுன்னு சொல்லி இப்போ 8900 இல்லை அது இல்லை நாங்கள் தார சொல்கிறோம் நாங்கள் அடே உங்களோட சொல்லுங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது சாரணாங்க நோம்பலா என்ன நவம்பர் டிசம்பர் எப்போ இருந்தாலும் அவன் மாறனே தருவாங்க நவம்பர் டிசம்பர் நான் இந்த தேதியை கேட்குறேன்ப்பா சித்திரை மாதம் 23ஆம் தேதி அவர் முதல் வந்த நாள் அப்படி சரியோ அன்றைக்கு தந்தவன் 50,000 முதல் அதெல்லாம் அதெல்லாம் எவ்வளோ காலத்து அதே ஞாபகம் வச்சு உள்ள வந்ததை ஞாபகம் இல்லையண்டா ஆண்டவன் எனக்கு பிச்சை தான் போடுவான் சித்திரமா முதல்ல 23 நாங்கள் ஜெயிலால் வந்து ஒரு 23 தான் 23ஆம் தேதி அப்போ சரியா ஒரு வருஷத்தால் உங்கள்கிட்ட வந்து அதே மாதிரி ஜெயிலாலையும் பள்ளியில் வந்து நாங்கடாப்பா 4ஆம் மாதம் 23ஆம் தேதி வந்தாங்க ஆளல்லோ ஆள் டீச்சராக இருக்க வேண்டிய ஆள்றாப்பா எங்கள்கிட்ட மாட்டியே இல்லை உங்கள்கிட்ட மாட்டினால ஆள் டீச்சர் பதவி வேண்டி இல்லாட்டி ஆள் டீச்சராக இருந்தீங்க இப்போ இங்கிலீஷ் டீச்சராக இருந்தீங்க தெரியாமல் மாட்டுப்பட்டேன் அப்போ நான் உள்ள சொல்லி டீச்சர் சொல்கிறேன் ஆனால் சரியா அவன் வடிவுக்கு செய்தேன் நான் சரி இது பிள்ளையாரு கதை இல்லை நீ செஞ்சு போட்டு அங்க வைத்து கிடங்க அமெரிக்கால அங்க போய் கிடந்து பிள்ளை கார்த்திகளை படத்தில் போட்டு வந்துக்கிறேன் வாயை பொத்தி கொண்டிரு 3 நேரம் நோவாக சாப்பாடு தருவாள் அப்போ அதான் சொல்றேன் அவ்வளோ அதுதான் என்ன பெருமை கொடுத்து வச்சு அது உழைப்பில்லா சாரல்ல அது சரி ஆனா கட்டி போட்டு வடிவான கட்டி போட்டு அங்க போய்த்து கிடந்தா வருஷம் ஐயா நான் அப்போ இவ வந்து முடிச்சு அடுத்தாதான் வெளிக்கிட்டேன் வெளியால வா நீங்க எப்படி செஞ்சுக்கலாம் தானே அங்க போனதுக்கு பொன்சர் போட்டு எடுக்கலாம் ஆளு நான் சிப்பில் செய்ய நான் ஓடுறோம் டெல்லி நான் ஒரு சிட்டிசனாக இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லை கம்பெனி விசா தானே அப்போ சிப்பங்க இங்கே போதாங்க போடுறோம் எத்தனை வருஷம் நிற்கலாம் கம்பெனி சிப்பை விற்றாலும் கூட வேறு யாரும் போனாலும் அதில் நாங்கள் இருக்கலாம் அந்த லெவலில் நான் இருந்தேன் 33 வருஷம் அப்படி 28 சொல்கிறேன் ஆனால் நல்ல ஃபுல்லாக அப்போ நாங்கள் ஜங் போய் கூட இன்னும் கூட சரி இது ஓ எடுக்க அடிக்கணும் விடுங்க அந்த காயை விட அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் 74 வயசு நீங்கள் இந்த கதை கதைக்காதே இந்த கதை கதைக்க கவி கேட்க சொல்றோம் அது சரி அந்த கதையை விடுங்க அது முடிஞ்சு எங்கட கவலை என்னன்னா அந்நேரம் ஆளோட வாழை பொன்சல் பண்ணி எடுத்தீங்கன்னா இல்லை அடிஞ்சு வந்து இருந்தீங்களாண்டாப்பா அதானே கவலை சிக்கலாம் போய் தானே அந்த பிரச்சனை டைம் என்ன இங்க இருக்கிறாங்களாம் ஓடுறாங்க அப்புறம் அங்க இருந்து வந்து அப்படிக்கே வந்துட்டேன் வந்தா சரி வந்து இவன் வீட்டை இறங்கி போட்டு நிக்கிறேன் பக்கத்துல புடுது சரி இருக்காது அண்டே தப்பினா இல்லாடி சரி ஆண்டியோட போயிருக்கல அப்படி போயிருக்கலாம் அப்போ இந்த பணத்தை சொல்லுவீங்க இந்த பணம் இப்போ சும்மா போயிருக்கலான்னு சிம்பிளா சொல்றேன் கொஞ்சம் பொறுங்க போயிருக்கல் சரி அந்த கதை வேணாம் அந்த கதை விடுங்க அந்த கதை முடிஞ்சு அதை விடுங்க அதை விடுங்க சண்டை விடுங்க இப்போ சிம்பிளாக சொல்கிறாள் போய்க்கலான்ட்டு இப்போ அந்த அம்மா கொஞ்ச நாள் கதைச்சு அன்பு வாசம் இருந்ததுக்கு இந்த பாடு வர்றா சிம்பிளாக உங்களை போயிருக்கலான்டா இது கதையே பாடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கதையை யோசிச்சு பாருங்க அம்மா சமைக்க மாட்டேன் நீ பேசாம நீ தண்ணி அடிச்ச
கொடுத்த ரைட்டா ஐயா நான் ஒரு வருஷம் ரெண்டு கல் அடிக்கிறேன் இன்னைக்கு அடிச்சானே உண்மையில ஓ இன்னைக்கு கொடுத்தானே லைட்டா இப்போ இல்லை யாழ்ப்பாணம் போய் வந்த நாள் யாழ்ப்பாணம் போய் வந்து பேந்து போயில்லையே இல்ல இல்ல கல்லுக்கு போ அதைத்தான் கேட்க நார்மலா பூசினானே கல்லுக்கு நார்மலா பூசினா எனக்கு தெரியும் அப்பா அது காசு கொடுக்குறாள் வேறு தரமாட்டான்றதுக்கு ஊடுறோம் நீ இல்ல ஓ அது சரி இல்ல இல்லன்றல அதான் கேட்க எடுக்கலாம் சாமான் இப்போ அவன் போயிடுவானே போயிடுவான் அவன் 12 மணி மணி நிற்பான் தம்பி வரையிலேயே பழகி வைப்ப இல்லாட்டி காலத்தில் தான் சரி கல்வி தான் அப்ப அதான் எனக்கு ஏனண்டா அப்படியே சாப்பிட்டு வந்தான் என்ன கேட்டோம் ஐயோ எப்போ போய் எனக்கு தெரியும் என்ன மோன் வரையில உடனே கண்டுபிடிக்கலாம் அங்கிள் கிருஷ்ணா வந்திருக்கேன் அங்கிள் எனக்கு தெரியும் அப்பா நான் ஏதாவது திறந்துட்டு வரக்குள்ளே நான் ஏதாவது சுத்திட்டு வரையே கேட்டேன்னா தானே ஆள் பூசி கண்டை கண்டு உடனே பிடிப்பேன் நான் அதைத்தானே சொல்றேன் போத்து கட்டிக்கண்டு வளர்த்துருக்கேன் நான் தான் லோ காடுத்து காய்ச்சி ஒன்றுண்டவன் அப்போ இதுக்குள்ளால பார்க்க கார் டக்கண்டு லோ காக்கணும்னு சொல்லி காரை கண்டோடனே அப்படி மற்ற இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு வாங்குவோம் நீ சரிங்க அம்மா வார் ஓ வா இது வா ஓ ஓ சர்ப்ரைஸ்ன்ட்டு ஒண்டியில் ஒரு சாகம் காட்டப்புறம் பாருங்க என்னம்மா நிலைமையில் இருக்கேன்ட்டு ஐயோ ரோட்டு வழியாக தெரியல அப்போ நான் வர்ற பாடு ரோட்டு வழியாக தெரியலாடாப்பா இங்கே பாருங்க அடிச்சு விட்டாள் நேற்று கொண்டு எல்லாம் நுழைஞ்சு அங்கே ரோட்டா பின்னுக்கு மூட்டை ஓ என்ன கஷ்டப்பட்டது பொம்பளை பிள்ளை அடி ஏண்டா இங்கே பாரு இந்த இதெல்லாம் நெல்லிஞ்சு இதெல்லாம் உடைஞ்சி இதெல்லாம் இது 3 லட்சம் இல்லை ஆனக்குடி வாங்க ஒரு இதை காட்டுறேன் பாருங்க வா ஐயோ எலும்புறேன்டா கரைச்சி கொஞ்சம் போருங்க வாரம் காய்க்க கதை கூடிது இங்கே வா காரை உடைச்சி போட்டு அடிச்சு போட்டாங்க அங்கு சண்டை அங்கு பிரச்சனை அடிச்சு விடாச்சு முந்த நாள் அம்மா நான் ஓடித்திருந்தேன் முன்னுக்கு ஒரு வாகனம் பிற புறாக்கி அடிச்சு விட்டோம் பைக்கை கொண்டு அடிச்சு உடைச்சு இங்கே பாரு எல்லாம் நுழைங்கி போய் இதெல்லாம் உடைஞ்சு வடிச்சு காலம் கூடாது பிள்ளைகளுக்கு 3 லட்சம் 3.5 லட்சம் ஓ என்ன செய்யற அடி எண்டா அடி அணிஞ்ச வாரு இந்த லைட் மட்டும் 50,000 ஓ என்ன செய்யறேன் உலங்குது என்ன செய்யலாமா இதுக்கு போகிற இடமெல்லாம் பிரச்சனை இல்லை கிடக்கு ஐயோ கண்டபடியாக தெரியாதையும் கூட உங்களுக்கு காலம் கூடாது இந்த 26ஆம் ஆண்டு நீங்கள் வீடியோக்கள் யாரும் பார்த்து சொல்லலையோ யார் உடஞ்சி வைத்தா அப்படி இப்படியாண்டு சொல்லலையோ அதான் நான் கூட்டி கொண்டு காட்டணும் இதுக்கு நேற்று போனேன் நேற்று அங்கே கொழும்புல இருந்தால் சாமான் ஆர்டர் பண்ணி எடுக்கணுமா ஓ இல்லை நேற்று சாமான்லாம் எடுத்து தட்டி எடுக்கலாம் போலாம் கிடக்கா நான் சாமான்லாம் ஆர்டர் பண்ணிக்கு வந்துதான் கொடுத்தா இதப்போ திங்கக்கிழமை நாளே கொண்டு கொடுத்தா கண்ணில் வாரத்தை புருவத்தில் தட்டினதே காணும் அவங்க தப்பினது கார் பெருசு இல்லை அவங்களோட உயிர் தப்பினது காணும் இல்லை இது வந்து இந்த இந்த சாமான் மட்டும் 2 கிட்ட ஓ பிரேன் இல்லை அதுக்காக ஃபுல்லாண்டு இல்லை இது சாமான் எல்லாம் நேற்று எடுத்து 2 ரூபாய் அப்போ அவள் வந்து சொன்னா நான் கஷ்டப்பட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் ஒன்றும் இது இவ்வளோ காசு செலவு அப்போ எங்களில் ஏதாவது ஃபுல்லாண்டு சொன்னால் நாங்கள் விட்டுட்டு போகலாம் உங்களெலாம் ஃபுல்லாக ஃபுல்லாண்டு இல்லை 70,000 காசு தந்தவங்க மற்ற எல்லாம் நாங்கள் ஆண்டவன் பண்ணிங்கம்மா நீங்கள் தப்பினதே காணும் அது ரெண்டு பின்பக்கம் வந்தாரு பின்னால் அது இப்போதே ஆக்கள் தெரியாது ரெண்டு பின்னால அடித்தவன்
கார் முட்டுக்கு போடால் பைக் பின்னு கொடி தான் பின்னு தான் அடிக்கும் வெளியில் வந்தவங்க அப்படி இல்லை ஆள்ற விளக்கம் என்னடா பின்பக்கம் முன்பக்கம் அடிக்கிறது வேற கணக்கு இது பின்பக்கத்தால நீங்கள் ஓடிக்க இல்லம்மா இப்ப நான் போய்த்திருந்தேன் பின்னால் அடிச்சா போகலாம் புள்ள ஓ பிரேக் பிடிக்க பிடிவிடல ஆளுக்கு வேகமா வந்திக்காவும் எங்கேயும் புதினம் பார்த்து வந்திப்பா அங்கஞ்ச என்ன புதினத்தை என்றாலும் வாகனம் வரைக்க தெரியாது சரி சரி வா என்ன நடந்து இது வாங்க பாவம் அவன் ஓ ஆள் காடும் அப்செட் ஆயிடுது வாங்க வாங்க பிரச்சனை இல்லை இப்போ திங்கக்கிழமை ஒன்று காரை கொடுத்தா வெள்ளிக்கிழமை அப்புறம் காரை தருவாங்களாம் வந்து பார்த்துப்பான்னு வந்து அவசரப்பட்டு ஒரு அவசரப்பட்டு ஏனாச்சும் அப்படி வந்த நீங்கள் அதான் ஆளை கூட்டிட்டு போ உள்ள ஓ உங்களோட செய்யலாது உங்களோட காரோ செய்யல இங்கே செய்யலாம் தானே கார் இங்கே யாழ்ப்பாணத்தில் செய்யலாம் அங்கே வந்து செய்யல ஏன்னா காருக்கு வந்து எல்லாரும் செய்ய மாட்டாங்க மோட்டைகள் மாதிரி இல்லை தானே எல்லாரும் செய்வாங்க இருந்தாலும் சில பேர் வந்து வேலையில் வந்து பிடிக்கணும் எங்களுக்கும் அதே மாதிரி எல்லார்ட்டும் கொடுக்கல அது எல்லாரையும் நம்பி கொடுக்க கூடாது அப்ப இங்க ஒரு ஆள் வந்து நல்லா செய்யறாங்க அப்ப இங்க வந்து எல்லாரும் அவங்களே ஆத்திரப்பட்ட சனங்கள் தானே அவன் கிருஷ்ணாவை பொறாமே மெரிச்சல அம்மாட்ட வர ஆக்கியாட்ட வராங்க கார்ல ஏன் அன்றைக்கு அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை வீடியோவில் பார்த்தவே அவங்கள ஆடுடா பாடினவங்க நல்லா ஓ நல்லா பாடினாங்கண்ணே பாட்டு மணியா இருந்துச்சு பாட்டு ஆக்கள் ஊர்படியில் தான் ஆக்கள் வந்து முதல்ல இருந்து படிக்கிறவங்க பாட்டு நல்லா அடுத்தாங்களா பாட்டாண்டே ராணி சொன்ன போறோம் சரி மாமன் பாட்டு புரியுது ராணி பாட்டு பார்க்கல இந்த பாட்டு அப்படி இருந்து அவ சத்தியம்மா என்ன காதலிச்சானா ஒத்துக்க மாட்டேடா கூட கவி ஆடுற பாத்தீங்களா கவி ஆடுறானே கவி ஓ கவியோ கவி ஆடினா இவன் அவ்வளவு பெருசா கவியின் ஆடுறது ஓ ஆட்டமோ நீங்க ரெண்டு நீங்கள் தானே வந்ததானே அப்புறம் என்ன 10 மணிக்கு நீ வீட்டை வாரம் 10 மணி நீ அண்டையே நீங்களாடா பாங்க 10 நாங்கள் 3:30க்கு படிக்கிட்டு பேருந்து அவரை போய் ஏற்றிக்கொண்டு நேசனை அதால நேசனை கொண்டு திரும்ப விட்டுட்டு ஆளை விட்டோம் நீங்க வந்து நீங்க விட்டுட்டு தான் வந்தோம் நாங்கள் ஆளை பார்த்து ஆள் வயரும் கை மாதிரி தெரியுது ஐயோ ஆளுக்கு வயரும் கை தான் என்ன நாங்கள் போய் அங்கே ரங்கையில் ஆட்டோவுக்கு வச்சு படம் எடுக்கிறோம் என்ன ஐயா உதயவேலியோட நிற்கிறா போலடே 3 பிள்ளைகளை வச்சிருக்கிற நீ வியாபாரத்தை முதல் செய் அதுதான் இது என்ன காலில் நடந்தது காலையில் எண்ணெய் ஊத்துண்ட மீன் பறிச்சு எண்ணெய் ஊத்துண்டோ எண்ணெய் ஊத்துண்டோ மீன் மீனங்க இன்னொரு கேஸ்ல வச்சு பொறிச்சது மீன் இல்ல கேஸ் இல்லையா போடுறோம் சட்டி வச்சு பொறிச்சு வடிச்சு பறந்ததோ மீன் வெடிச்சு பறந்தது சட்டிக்கா தூக்க என்ன ஊத்துண்டு இருக்கு சட்டியை தூக்கி விரட்டுனே அது இருட்டுக்குள்ள ஒன்றும் செய்ய ஆள்ற பொரியல பாத்தியானே சட்டியை தூக்கி விரட்டி பொறிக்கிறது லைட் இல்லையோ கடவுளே அதுக்கு போடுறேன் இப்ப ஒட்டியே ஐயோ மச்சாமி அதான் ஒட்டியிருக்கோ அதை ஒட்டிக்க அதை ஒட்டி இல்லை மீன் என்ன பட்டா ராஜ சாட்டியில போட்டு ராஜ சாட்டியில போட்டுட்டு இவர் எடுத்தவன் நான் போறேன் இல்லை தானே மாமா தானே அங்க பிடிக்கிறேன் ஐயோ மீனோ நான் மச்சம் சாப்பிட்றேன் இல்லையா நீங்க சாப்பிட்டாங்க வாங்க திமிங்கலாம் சாப்பிடுங்க திமிங்கலாம் மண்ணி ஏன் வெளிநாட்டில் நான் இறைச்சி பூனை இறைச்சி எல்லாம் திண்டானே பாம்பு இறைச்சி இது ஸ்ரீலங்காதான் அப்ப என்ன மதிய சாப்பாடு இந்த சாப்பாடு பிலிப்பைன்ஸ் அங்க போய் என்னோட வேலை செய்யணும்னு சொன்னான் பாபா நீ சாப்பிட்டால குரங்கண்டா
குரங்கராஜ் என்ன 2 இடம் பேசுங்க என்ன வேப்பம் கச்ச மாதிரி சாராயம் அந்த இடத்துல ஆள் எடுத்துருக்கணும் குரங்கரை சாப்பிட்றது. அப்போ கடிதம் தானே எழுத்தல்லி ஒன்றுமே எழுத்து தானே லிட்டரில் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்கா போடுவேன் அவ்வளோதான். அந்த கோல் வசதியில் ஒன்றும் இல்லை என்ன 76ஆம் ஆண்டு. 70 கடிதம் தான். அப்போ என்ன சாப்பிட்டியா மதியம்? மத்தியானமா இன்றைக்கு மீன் குழம்பு, மீன் பொரிக்கல். சரியோ, நான் சொன்னேன் தீட்டு பச்சை அரிசி வேண்டி சமைச்சது. நான் சொன்னேன் மாமா சம்பல் உருளைக்கிழங்கும் பொரித்து சாப்பிட்டது. அப்போ என்ன ஜாழ்ப்பாணம் போயிட்டு வரப்போ மீன் வாங்கி தந்தால இங்கே விடிய வாங்கணும் இங்கே இந்த ஊதியில் கொண்டு வருவா. இதில் கொண்டு வந்து என்ன கடவுளே, நான் நினச்சது முதல் பட்ட வடியாண்டு இது. இப்படி தான் செஞ்சு அது வந்து சிக்கன் ரைஸ் போடுற லெவலுக்கு எடுத்து சொல்லிட்டு என்ன மாதிரி எடுத்து லாம கொடுத்து வச்சு இப்படி பொறிஞ்சு கரையுது ஒன்று இப்படி டக்குனு கிடைக்குது. எல்லாரும் மூவத்தில் வரந்து அடிக்கிறது. நல்ல வேலை தண்ணி இல்லாம நின்று பொரிச்ச பொரிச்சா தப்பினார் இல்லையாண்டா நல்லா ஊற்றுண்டு அப்படியே தரப்புறானா ஏதோ அப்போ நான் போகிறேன் அடுத்து இதாஜா. சரி, அப்போ இருக்க டைம் இல்லை. நான் இப்போ இன்னும் அங்கே போகணும் ஒருக்கா. அந்த பிள்ளைகள் சுண்டுக்குழி பிள்ளைகள், அந்த 2 பிள்ளைகள் வீடியோக்களில் வருவாங்க, அந்த பிள்ளைகள்கிட்ட ஒருக்கா போகணும். போய் அது அப்போ போனாங்க அம்மாக்கள் இல்லையா வேண்டி சொல்ல வந்துட்டு இப்போ வரக்குள்ள கோல் அடிச்ச வந்துட்டேன் வேண்டி சொல்லி அங்கேயும் ஒருக்கா போகணும். அவங்களோட அந்த மலராஜா அங்கேயும் போகணும். உங்கள்கிட்ட இப்போ அந்த மாத காசு ஒருக்கா தந்துட்டு போகணுன்ட்டு விட்டு வந்து நான் எவ்வளோ தாரம் வர அண்ணா மாத காசு? 15 ஆயிடுச்சு. அப்போ ஆளுன்னு சொன்ன ஒருக்கா இந்த பிள்ளை இல்லைன்றதுக்காக போய் சொல்லக்கூடாது. ஓ, ஆக்கள்கிட்டையும் ஒருக்கா கொண்டு கொடுக்க சொன்னேன் என்ன நேராங்களோ தெரியான்னு சொல்லி. அப்போ இது உங்களை வந்து அந்த அண்ணாட மாத காசா அவர் வந்து சூரியண்ணா பேருகள் எல்லாம் ஞாபகம் ஆளுக்கு ஒரு சிக்கலையும் இல்லை. அப்போ மாதம் அந்த உதவி செய்கிறன்னா நம்ம மறக்கக்கூடாது. அவருக்கு ஒரு நன்றி சொல்லி அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு நான் வழி கூட அப்புறம் சரி. அப்போ அந்த அண்ணாவுக்கு நன்றி. அம்மாக்களுக்கான உதவியை வந்து செஞ்சுட்டு வரார். இங்கே வந்தவரானே இருக்கா. நீர் அங்கே அதில் தண்ணி அடிச்சு போட்டுக்கிறேன் தான் நான் காட்டே இல்லை. எல்லாம் தண்ணி பிரச்சனையாக தான் கிடையாது. சரி அம்மா வரட்டா போய்து சந்தோஷம். என்னென்னு சொன்னால் மேலே இன்றைக்கு வந்து அம்மாக்களோட வந்து என்ன சொல்கிற ஒரு மனம் விட்டு ஒரு சில விஷயங்களை ஒன்றும் பெரிய இல்லை. ஏன்னா நேரம் போய்து இன்றைக்கு வந்து இருந்த மனெல்லாம் ஃபுல்லாக வந்து அம்மாக்கள் வந்து அந்த அம்மா வந்து இறந்த அந்த ஒரு இதில் வந்து எந்த கதையை கொண்டு வந்தாலுமே வந்து அம்மாக்களோட வாயால் வந்து அவன் வந்து அவ்வளோ ஒரு அன்பு வாசமாக இருந்திருக்கு. அதால் வந்து அவங்களோட ஒரு மனநிலைமையில என் ராசாத்திக்கு அப்படித்தான் ஐயா. ஆஸ்பத்திரியால் வந்து இதில் இருக்கமுன்னு சாப்பாடு வரும். ராஜி என்ன சாப்பிட்டேன்னு ஐயோ அக்கா என்னைத்தான் என்னாலும் செய்ய வேண்டாம் நான் கொண்டு வரேன். சரி ஐயா ஆங்களாலும் நாம் அது என்ன செய்யற நடந்து இது ஆங்கிலின் சொந்தக்காரர் தான். அப்போ அப்படியான ஒரு நிலைமையால் வந்து அவ பொலாண்டில இருக்கிறா தங்கச்சிய தெரியும். அவ தான் கிருஷ்ணா பேசுறாரு. போ இந்த ஐயா விழுந்து போய் கிடக்கிறார் போய்ப்பார் ரெண்டு இல்லாமல் அவ தான் அவன்ட தமக்க இவ கேட்டவ. சரி ஓகே, நாங்களும் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி வேண்டி சொல்கிறோம். சரி அப்போ வரட்டா போய்து சந்தோஷம் என்ன ஓகே. அப்போ வந்து இதான் பிரச்சனை. அம்மாக்கள் வந்து இப்படியான ஒரு கவலையான ஒரு நிலைமையில் இருக்கக்குள்ள வந்து பார்த்து கொள்ளலாம் போயிட்டுது. அதால் வந்து ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம் நிலைமை. அதால் வந்து நாங்கள் வீடியோவை முடிச்சு கொள்கிறோம். சந்தோஷமாக வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து வழி கூட போகிறோம். அப்போ சந்தோஷம் என்ன வாரம் போயிட்டு நேரம் இல்லை நீ அடிக்கலாம். சரி ஓகே பாய்.